உடன்பிறப்பே வா, வந்துட்டோம். என்ன சொல்ல போகிறீங்க? உடன்பிறந்தா யார் இருக்காங்க? ஒருத்தவங்களும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். பத்திராசிரியை பாருங்கள், சொத்து பங்கீடு செய்ய முடியல. உடன்பிறப்பெல்லாம் அங்கே அப்படி இருக்காங்க. கூட பிறந்த அண்ணன் தம்பி எவனும் ஒத்துமையாக கிடையாது. இந்த காலத்தில் ஒத்துமையே கிடையாது. ஜாதியில் எப்படி ஒத்துமையாக இருப்பாங்க? ஆணவ படுகொலைக்கு யார் காரணம்? யார் காரணம்? இஷ்டத்துக்கு யாரையாவது லவ் பண்ண வேண்டியது, காதலிக்க வேண்டியது, ஓடி போக வேண்டியது. பெற்றோர் இங்கே காத்துக்கிட்டு இருப்பாங்க. பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்க, காலேஜுக்கு போயிருக்க நினச்சா எங்கெல்லாமோ போயிடுதுங்க. ஆணும் சரி பெண்ணும் சரி 20 வருஷம் 30 வருஷம் வளர்த்து ஆளாக்கி ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுப்போம்னு நினச்சாங்கன்னா அவங்க வாட்டி இஷ்டத்துக்கு ஓடி போயிடுறாங்க. இப்படி போனால் அந்த பெற்றோரோட மனநிலை எப்படி இருக்கும்? மனோ தத்துவ டாக்டரிடம் தான் நீங்கள் ஆலோசனை பெற வேண்டும். ஆணவ கொலைகளுக்கு என்ன வழி தீர்வு? அது அவங்கவுங்க வீட்டில் இருக்க பிள்ளைகளை தவறான வழியில் சென்றுவிடக்கூடாது. எல்லா இடத்துக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். எந்த இடமா இருந்தாலும் ஒன்று தான். இந்த இடத்துக்காரங்க அந்த இடத்துக்காரங்க கூட ஓடி போகிறது, அந்த இடத்துக்காரங்க இந்த இடத்துக்காரங்க ஓடி போகிறது, இதெல்லாம் பெற்றோர்கள் ஆதரிக்கிறத விட அரசாங்கம் ஆதரிக்கக்கூடாது. ஆணவ கொலைகளையும் வன்கொடுமை கொலைகளையும் தடுப்பதற்கு அரசாங்கம் தான் முயற்சி செய்ய வேண்டும். என்றால் அந்தந்த ஜாதிக்காரங்க அவங்கவுங்கள பெண் எடுத்துக்கணும், அவங்கவுங்க பெண்ணை கொடுக்கணும். மணமகனை எடுக்கணும், மணமகனை கொடுக்கணும். அவங்கவுங்க சம்மதத்தோடு இருந்தால் எந்த ஒரு கொடுமையும் கொலைகளும் நடக்காதுங்க. எந்த ஒரு ஜாதி இல்லைன்னு சொல்லாதீங்க. எல்லா ஜாதியும் அங்கங்கே தூங்கிக்கிட்டு இருக்கு. தட்டி எழுப்பாதீங்க ஜாதி என்ற பெயரில்.